தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். கோவில்களிலே நாம் மேற்கொள்ளும் உழவாரப் பணியின் சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நமது முன்னோர்கள் மற்றும் அரசர்கள் அரும்பாடுபட்டு உயரிய எண்ணத்துடன் பரந்த நோக்குடன் கட்டிய பல ஆலயங்கள் இன்று சிதலடைந்துள்ளது. செடிகள், கொடிகள், புதர்கள் மண்டி கிடக்கின்றன. பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் என்பது வள்ளலார் எழுதிய திருவருட்பாவில் உள்ள பாடல் வரிகள். பெற்ற தாய்தனை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நம்மை ஒவ்வொரு வினாடியும் காத்து ரட்சிக்கும் நம் ஈசனை மறந்து இன்று நாம் யார் யார் பின்னோ சுற்றி கொண்டே இருக்கிறோம். அண்ட சராசரங்களை கட்டிக்காக்கும் ஈசன் நினைத்தால் முடியாதது எதுவும் உண்டா? திரிபுரங்களை எரிக்க சிவபெருமான் தலைமையில் அனைவரும் புறப்பட்ட போது ஆள் ஆளுக்கு இது தங்களால் தான் ஆகக்கூடும் என்று இருந்தார்கள். ஆனால் புன்னகையாலேயே அவற்றை பஸ்வமாக்கியவர் நம் ஈசன். அவர் நினைத்தால் இந்த கோவில்களை கண்ணிமை பொழுதில் பொலிவுற செய்ய முடியும். ஆனால் பேதைகள் நாம் உய்வுற வேண்டும், சிவபுண்ணியம் தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்தால் தான் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். கண் இருந்தும் குருடர் போல வாழ்ந்து இதை பயன்படுத்திக் கொள்ள நாம் தவறலாமா? உழவாரப் பணியின் மேன்மையை வருங்காலத்தவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சைவ சமய குரவர்களின் மூத்தவர் அப்பர் பெருமான் உழவாரப்படை கருவியை தனது கையில் எப்போதும் தாங்கிக் கொண்டு அதை ஒரு அடையாளமாகவே ஆக்கிக் கொண்டார். அப்பா, இது என்ன கரண்டியை இவர் கையில் வைத்திருக்கிறாரே என்று நம் குழந்தை கேட்கும் பொழுது அது உழவார பணி செய்ய பயன்படும் உழவார கருவி என்று நம் நினைவுக்கு வரும் அல்லவா? சிவாலயங்களுக்கு சென்று ஒட்டடை அடித்து தரையை பெருக்கி கழுவி துடைத்து பாசி நீக்கி திருவிளக்குகளை துலக்கி ஆலயத்தின் பாத்திரங்களை சுத்தம் செய்து பிரகாரங்களில் மண்டி கிடக்கும் புல் பூண்டுகளை அகற்றி பொலிவுற செய்வதே உழவாரப்பணி. சிவாலயங்களின் பிரகாரங்களை பொலிவுறச் செய்தால் நம் வாழ்க்கையை பொலிவுற வைப்பான் பொன்னார் மேனியன் என்பது உறுதி. உழவார திருப்பணியை ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என யார் வேண்டுமானாலும் எந்த வயதினரானாலும் செய்யலாம். பணி செய்ய இயலாத முதியவர்கள் பக்தர்களின் பொருள்களை பார்த்து கொள்ளலாம். பணி செய்யும் பக்தர்களுக்கு குடிக்க தண்ணீர் தரலாம். சிவாலயத்தில் உழவார பணி செய்து கொண்டிருந்த அடியவரிடம் ஒரு சிறு சுண்ணாம்பு மட்டையை எடுத்து கொடுத்ததால் ஒருவர் பெற்ற சிவபுண்ணியம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு மிக பெரும் செல்வந்தர் வட்டிக்கு பணம் விடுவதை தொழிலாக கொண்டு வந்தார். அநியாய வட்டிக்கு பணத்தை கொடுத்தும் பொருள்களை அடகு பிடித்தும் வாழ்ந்து வந்தான். அவனிடம் பார்த்தீங்கன்னா ஈவு இரக்கமே கிடையாது, எதிர்பார்க்கவே முடியாது. சரியான நேரத்துல வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காதவர்களை அவமானப்படுத்துவதும் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற அவனது நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஊரில் ஏராளம். அதன் காரணமாக பலரின் சாபத்திற்கும் அவன் ஆளானார். கோவிலுக்கு அவன் அடிக்கடி சென்று வந்தாலும் அங்கு அவனுக்கும் அவன் செல்வத்திற்கும் கிடைக்கும் மரியாதைக்காகவே அவன் சென்று வந்தானே அன்றி பக்தியின் காரணமாக அவன் கோவிலுக்கு செல்லவில்லை. இந்த நிலையில அவனுக்கு திருமணமாகி அவன் மனைவி கருவுற்றிருந்த நேரம். பிரசவம் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழும் என்கின்ற நிலையில் அவன் மலையென குவிந்த பாவத்தின் காரணமாகவும் ஏழைகளை வயிறெறிய செய்ததன் காரணமாகவும் அவனது குலம் தலைக்காது போய் அவனது மனைவிக்கு குழந்தை பார்த்தீங்கன்னா கருவில் தங்காது கலைந்து போக வேண்டும் என்பது விதி. இந்த நிலையில ஒரு நாள் தனது வட்டிக்கடையில் அவன் அமர்ந்து கொண்டு வழக்கம் போல கணக்கு பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனைவிக்கு திடீரென பிரசவ வலி வந்து விட்டதாக தகவல் வந்தவுடனே அவனது வீட்டை நோக்கி விரைந்தோடினான். விதிப்படி கருவில் இருக்கும் குழந்தையின் உயிரை எடுக்க யமதூதர்கள் அவன் இல்லம் விரைந்தார்கள்.
அவன் வீட்டுக்கு செல்லும் வழியில் ஒரு சிவாலயம் ஒன்று இருந்தது. அந்த ஆலயம் குடமுழுக்கிற்காக தயாராகி கொண்டிருந்தது. எனவே ஊர் மக்களின் சிலர் ஆளாளுக்கு ஒவ்வொரு பணியை செய்து கொண்டிருந்தனர். ஒரு சிலர் கோவிலை பெருக்கி சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். ஒரு சிலரோ தோரணம் கட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் விளக்குகள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். கோவிலுக்கு பின்னே இருக்கும் ஒரு சிறிய குறுகலான பாதையில் சென்றால் வீட்டிற்கு சீக்கிரம் சென்று விடலாம் என்பதால் இவன் வேகமாக அந்த குறுகலான பாதையில் சென்று கொண்டிருந்தான். அப்போது ஏணியில் நின்றபடி கோவிலில் மதில் சுவற்றை ஒருவர் வெள்ளையடித்துக் கொண்டிருந்தார். அவரது சுண்ணாம்பு மட்டை கீழே விழுந்துவிட அந்த பக்கம் சென்ற இவனை அழைத்து, ஐயா தர்மபிரபு, கொஞ்சம் அந்த மட்டையை எடுத்துக் கொடுங்களேன், கீழே விழுந்துவிட்டது என்று கூறினார். தர்மபிரபு என்கின்ற வார்த்தையால் மனம் குளிர்ந்த இவன் குனிந்து அந்த மட்டையை எடுத்து ஏணியின் சில படிகள் மேலே ஏறி அவரிடம் கொடுத்துவிட்டு திரும்பவும் தன் வீட்டை நோக்கி நடக்கலானான். இந்நிலையில் குழந்தையின் உயிரை எடுக்க இவனது வீட்டுக்கு வெளியே காத்திருந்த யமதூதர்கள் தயாராக இருந்தனர். திடீரென சிவலோகத்திலிருந்து பூதகணங்கள் இருவர் அங்கு தோன்றி யமதூதர்களை தடுத்தனர். குடமுழுக்கிற்காக தயாராகும் சிவாலயத்திற்கு வண்ணம் தீட்டிக் கொண்டிருந்த ஒரு அடியவருக்கு இவர் மிக சிறிய ஒரு உதவியை செய்துள்ளார். அதன் மூலம் அந்த சிவ புண்ணியத்தில் லட்சத்தில் ஒரு பங்கு இவருக்கு சேர்ந்துவிட்டது. இவரது குழந்தையின் உயிரை நீங்கள் எடுக்கக்கூடாது என்பது ஈசனின் ஆணை என்று கூறினர். மேலும் அருகிலிருந்து சுகப்பிரசவமாகும்படி செய்ய வேண்டும் என்பது எம்பெருமான் கட்டளையிட்டுள்ளார் என கூறினார். யமதூதர்களும் ஈசனின் கட்டளை என்பதால் திரும்ப சென்று விட்டனர். தன் குழந்தைக்கு நிகழவிருந்த ஆபத்து சிவனடியார்களுக்கு செய்த ஒரு சிறிய உதவியின் மூலம் தவிர்க்கப்பட்டது என்பதை விரைவில் தனது ஜோதிடர் மூலம் தெரிந்து கொள்ளும் இந்த கருமி அதன் பிறகு மனம் மாறி தனது செல்வங்களை நற்காரியங்களுக்கு செலவு செய்து வந்தான். அவனுக்கு பிறந்த குழந்தையும் பக்தியும் ஆன்மீகமும் கொண்டு வளர்ந்து அவன் குலம் தழைக்க உதவியது. கோவிலை வண்ணமடித்துக் கொண்டிருந்தவருக்கு மட்டையை எடுத்துக் கொடுத்ததற்கே இப்படி ஒரு பலன் என்றால், அவன் ஆலயத்தில் உளவாரப் பணி செய்பவர்களுக்கு எத்தகைய புண்ணியம் என்று நினைத்துப் பாருங்கள். இந்த அரும்பணியில் அனைவரும் பங்கேற்று அவரவர் தங்களால் முடிந்த பொருளுதவி, உடல் உழைப்பு மற்றும் இதர உதவிகளை செய்து அவனருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த உளவாரப்பணி என்னும் சிவபுண்ணிய செயலில் பங்கேற்போரின் 21 தலைமுறைகள், தனக்கு முன் தன்னுடன் பின் என 21 தலைமுறைகள் சிவகதியடைந்து பேரின்ப பெருவாழ்வு வாழ்வார்கள் என்பது ஆன்றோர் வாக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.